காஃபியை நம்ம எப்போ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், அது கூட என்னெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம். ஹலோ எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், காஃபி இஸ் நாட் கம்ப்ளீட்லி பேட். இப்போ வெறும் காஃபி, எஸ்பெஷலி பிளாக் காஃபி பார்த்தீங்கன்னா மற்றதை விட கம்பேரிட்டிவ்லி பிளாக் காஃபி இஸ் குட். ஸோ பிளாக் காஃபி நம்ம அளவாக எடுத்துக்கலாம். நம்ம அதில் பால், சர்க்கரை இதெல்லாம் நிறைய போட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கப்பு காஃபிக்கு 3 கப்பு சர்க்கரை போட்டால் தான் எனக்கு இறங்கும், எனக்கு அப்போ தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நிறைய அந்த சர்க்கரை குளுக்கோஸ் லோடை நம்ம உடம்புல ஏற்றுறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காஃபிக்கு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத குளுக்கோஸும் சரி, மைதா, அந்த பிஸ்கட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஐட்டங்கள், மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இந்த மாதிரி காஃபியை தவிர அது கூட நம்ம எடுத்துக்கிற நிறைய பொருட்கள் தான் ரொம்ப கெடுதலை ஏற்படுத்துது. அதே மாதிரி ஈவினிங் டைமில் எடுத்துக்கிற காஃபி, அந்த ஈவினிங் காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டால், அதை காஃபியாக எடுத்துக்கிட்டால் ஓகே. அது கூட ஒரு பஜ்ஜி, போண்டா, சமோசா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உள்ளே போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பொருள், அதில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான கேலரிஸ், அந்த பஜ்ஜியாக இருக்கட்டும், போண்டாவாக இருக்கட்டும், அது பொரிக்கிற எண்ணெய், அதில் இருக்கக்கூடிய அந்த மாவு சத்து எல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது ரெகுலராக நம்ம இதை எடுத்துக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் வரும். வெறும் காஃபியால் மட்டும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, அந்த லிமிட்டோடு நம்ம எடுத்துக்கும் போது. ஸோ அலாங் வித் காஃபி, இந்த பஜ்ஜி, போண்டா, பிஸ்கெட்டு, பேக்கரி ஐட்டமு, மற்ற எல்லா இந்த அது கூட சேர்த்து நம்ம சாப்பிட்ற மற்ற எல்லா பொருட்களும் சேர்ந்து நமக்கு அன்வான்ட் வெயிட் கெயின், கேஸ்ட்ரைட்டிஸ், ஈவன் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் கூட வருது. ஸோ அந்த காஃபியை அப்போ நான் எப்படி தான் குடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். காஃபியை எப்படி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் காஃபியாக சுகரே இல்லாமல், இல்லை லைட்டாக சுகர் போட்டு, ஆக்சுவலி பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் அதுதான் வந்து பெஸ்ட்டு காஃபி. ஆனால் இப்போ எனக்கு இனிப்பே இல்லாமல் முடியாது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அளவான சர்க்கரையும் லைட்டாக மில்க்கும் ஆட் பண்ணி நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க காஃபினா அதில் சர்க்கரை நிறையா இருக்கணும், அந்த மில்க் வந்து க்ரீம் மாதிரி திக்காக இருக்கணும், இப்படி நிறையா. ஸோ இப்போ நம்ம இப்போ காஃபி கூட பிஸ்கட்டும் எடுக்கக்கூடாது, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் சாப்பிடக்கூடாதுன்னா, அப்போ காஃபி கூட என்ன தான் சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். காஃபி கூட நம்ம கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் ஸ்நாக், லைட்டான ஸ்நாக்காக ஏதாவது நம்ம சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப ஹெவியாக வேண்டாம். இந்த மாதிரி காஃபியோட மற்ற ஸ்நாக்கை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட தான் நமக்கு அந்த கேலரிஸ் அதிகமாகிட்டே போகிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் அது நல்லதில்லை, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக நல்லதில்லை. ஸோ த கன்க்ளூஷன் இஸ், காஃபியை அளவாக எடுத்துக்கும் போது, அதுவும் அது கூட நம்ம எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் நட்ஸாகவும் ஃப்ரூட்ஸாகவும் மட்டும் இருக்கிற பட்சத்தில் காஃபினால் நமக்கு எந்த கெடுதலும் இல்லை. அது அளவுக்கு மிஞ்சி போனாலோ, நம்ம அது கூட வேறு மற்ற விஷயங்கள், உடம்புக்கு கெடுதலான விஷயங்களை சாப்பிடும்போது தான் காஃபினால் நமக்கு கெடுதலும் ஏற்படுது. காஃபி இல்லாமல் இருக்க முடியல, காஃபியை விட்டால் தலைவலி வருது, காஃபி அதிகமாக குடிச்சு அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், டயர்ட்னஸ், வீக்னஸ், நர்வ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி காஃபி அப்யூஸ்னால உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியே வரத்துக்கும் ஹோமியோபதியில் சிறந்த மருந்துகள் இருக்குது. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.